discussing about the price, market, cost, revenue, equilibrium and income, and these sections I will be explaining you in this recorded video, and I am requesting all you to see this video and take a running notes from this video. For that, therefore I can ask some basic questions from this sections. Okay, let's go into the topic. Price. A price is a value of goods expressed in terms of money, they have said. Okay, here they are telling that the goods are expressed in the money term. இது வந்து பார்த்தீங்கன்னா price வந்து பார்த்தீங்கன்னா it's a value na மதிப்பு. That அந்த value is nothing but in Tamil they used to call that மதிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட மதிப்பு வந்து எந்த டேர்மில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா மணி டேர்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஒரு பொருளோட மதிப்பு, அந்த ஒரு பொருளுக்கு மதிப்புன்னு சொல்கிறாங்களா, அந்த மதிப்பு இஸ் நத்திங் பட் ப்ரைஸ். வேல்யூனா மதிப்பு. ப்ரைஸ் இஸ் அ வேல்யூ. ப்ரைஸுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட மதிப்பு எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி டேர்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அந்த பொருளோட மதிப்பை. ப்ரைஸ், அதை தான் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. Price of a good is fixed by a force of demand for and supply of the goods. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட மதிப்பு, that is value, the goods value or goods price வந்து எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற அந்த பொருளுக்கான தேவையும் அந்த பொருளுக்கான சப்ளையும் சார்ந்து தான் இது அந்த பொருளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பொருளோட வேல்யூ ஆர் அந்த பொருளோட ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ்டு பை த ஃபோர்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் த குட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட சப்ளை வந்து அந்த கூட்ஸோட சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப டிக்ரீஸ்டு டேர்மில் இருந்துச்சுன்னா அப்போ டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருளோட விலை வந்து அந்த பொருளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதே நேரத்தில் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ அந்த பொருளோட சப்ளை வந்து அதிகமாக இருக்குது, டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பொருளோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை வந்து பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கோங்களேன், மார்க்கெட்டில் வந்து தக்காளியே கிடைக்க மாட்டேங்குது, தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மார்க்கெட்லனா, அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவான், 1 கிலோ தக்காளி வந்து 50 ருபீஸுக்கு தான் சொல்லிடுவான். ஏன்னா தக்காளி வந்து மார்க்கெட்டில் இல்லவே இல்லை. அதனால் நிறைய பேர் தக்காளியே வேறு டிமாண்ட் வேறு பண்ணுறாங்க. இதுதான் டைம்னு சொல்லிட்டு அந்த செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தக்காளியோட விலையை வந்து அதிகமாக வச்சு விற்பாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த டிமாண்டையும் இந்த சப்ளையும் சார்ந்து தானே அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சப்போஸ் தக்காளி வந்து மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக கிடக்குது, எந்த கடைக்கு போனாலும் தக்காளி வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் அதே மாதிரி நேரத்தில் டிமாண்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தக்காளியோட தேவைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தோன்னே என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். தக்காளி 1 கிலோ தக்காளி அவன் என்ன பண்ணிடுவான், 25 ரூபா 30 ரூபான்னு சொல்லி விற்பான். அந்த நேரத்துலையும் அந்த தக்காளியோட விலையை வந்து எது நிர்ணயிக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டும் சப்ளையும் தான் நிர்ணயிக்குதுன்றாங்க. Price determines what goods are to be produced and in what quantity. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டும் சப்ளையும் சார்ந்து தான். அக்கார்டிங் டு திஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் ஒன்லி த ப்ரைஸ் ஹேஸ் பீன் ஃபிக்ஸ்ட். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிட்டர்மைன்ஸ், ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கும். இப்போ வந்து டிமாண்டும் சப்ளையும் சார்ந்து தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரைஸை சார்ந்து தான் என்ன பொருள் ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நிர்ணயிக்குது அப்படின்றாங்க. ப்ரைஸ் வந்து எதை நிர்ணயிக்குது, என்ன பொருளை ப்ரொடியூஸ் பண்ணணும், what goods are to be produced in what quantity, எவ்வளோ பொருள், என்ன பொருள் தயாரிக்கணும், எவ்வளோ அளவில் தயாரிக்கணும். இந்த 2 கேள்வியும் இந்த 2 கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை சார்ந்து தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேகி பேக்கெட் வந்து 10 ரூபா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் படிக்கிற காலத்துலலாம் மேகி பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இருந்துச்சு. 10 ரூபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருந்தோன்னே என்ன ஆச்சு, அது அதிகமாக டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 10 ரூபா விலை இருந்ததுனால மேகி பேக்கெட்டை எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன குவான்டிட்டியில் இப்போ எல்லாருமே வாங்குறாங்க. அப்போ வாங்குறவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மேகி கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி 50% எக்ஸ்ட்ரான்னு சொல்லி ஒரு வார்த்தைலாம் போடுவாங்க பிராண்ட் நேமில். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லி போடுவாங்க. இது வந்து ப்ரைஸ் தான் நிர்ணயிக்குது. இப்போ இதே மேகி பேக்கெட்டை 15 ரூபான்னு சொல்லி விற்றினா யாருமே வாங்க மாட்டாங்க அந்த மேகி பேக்கெட்டை.
அண்ட் குவான்டிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது. அந்த குவான்டிட்டி கூட டிட்டர்மைன் பண்ணுறது அவங்கள சார்ந்து தான் இருக்குது. அப்போ ப்ரைஸை சார்ந்து தான் இருக்குது நீ என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ டிசைட்ஸ் ஹவு த கூட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ். இது மட்டும் இல்லை, இப்போ என்னென்னா ப்ரைஸை பேஸ் வச்சு தான் என்ன பொருள் தயாரிக்கணும், எவ்வளோ தயாரிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இதே ப்ரைஸ் பேஸை வச்சு தான் நீ எப்படி தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் மேகி பேக்கெட்டு, இது 10 ரூபா தான் கிடைக்கிது. அப்போனா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபருங்களை வச்சு நம்ம வேலை வாங்கினோன்னா கொஞ்சம் அதிக செலவாகும். இதே நான் மிஷினரிஸை வச்சு பண்ணேன்னா எனக்கு செலவு கம்மியாக இருக்கும். ஏன்னா லேபர்ஸோட மிஷினரி வந்து அதிகமான வேலை செய்யுமே. அப்போ எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும், லேபர் இன்சென்டிவா கேபிட்டல் இன்சென்டிவா? லேபர் இன்சென்டிவ்னா லேபருங்களை மட்டும் வச்சு வேலை வாங்கி ஒரு பொருளை தயாரிக்கிறது தான் லேபர் இன்சென்டிவ். கேபிட்டல் இன்டென்சிவ்னா கேபிட்டல் மீன்ஸ் இந்த மிஷினரிஸ், இந்த எலக்ட்ரானிக்கல் அண்ட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தயாரிக்கிறது தான் கேபிட்டல் இன்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 மெத்தடை வச்சு எப்படி யூஸ் பண்ண, இப்போ 10 ரூபா வச்சு விற்கிறதுனால எனக்கு லேபர் யூஸ் பண்ணால் எனக்கு லாபமே கிடையாது. இதே நான் மிஷினை வச்சு பண்ணேன்னா எனக்கு லாபம் அதிகமாக இருக்கும். அப்போ I will be using capital intensive. Decides how the goods are to be produced. எப்படி அந்த பொருட்களை தயாரிக்கிறது இதை கூட பிரைஸ் வந்து நிர்ணயிக்குது சொல்றாங்க. This is the ப்ரைஸ்னா இதுதான். இது வந்து 2 மார்க்ஸில் இது எல்லாமே கேட்பாங்க. ப்ரைஸ்னா என்ன, மார்க்கெட்னா என்ன, காஸ்ட்னா என்ன, ரெவென்யூனா என்ன, இன்கம்னா என்னன்னு 2 மார்க்ஸில் கம்பல்சரியாக கேட்பாங்க. அண்ட் இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட். ஜென்ரலி மார்க்கெட் மீன்ஸ் அ பிளேஸ் வேர் கமாடிட்டிஸ் ஆர் பாட்ஸ் அண்ட் சோல்ட். இப்போ என்னென்னா நார்மல் டேர்மில் வந்து நம்ம மார்க்கெட்னு என்ன சொல்லுவோம், பொருட்களை வாங்குறது விற்கிற இடம் தான் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. பொருட்களை வாங்கும் அண்ட் விற்கிற இடம் தான் வந்து மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்கனாமிக்கல் டேர்மில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிப்ரசன்ட்ஸ் it represents whether buyers and sellers enter into an exchange of goods and services over a price ன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா எக்கனாமிக்கல் டேர்மில் மார்க்கெட்னா என்ன அர்த்தம்னா, பொருளை வாங்குறவனும் பொருளை விற்கிறவனும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஓவர் அ ப்ரைஸ்னால் அந்த பொருள் அந்த சர்வீஸோட வேல்யூவை பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நான் மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்கனாமிக்கல் டேர்மில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் டேர்மில் மார்க்கெட்னா என்னென்னா வேர் buyers and sellers enter into an exchange of goods and services. வேர்னா அது வந்து எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி. இப்போ மார்க்கெட்னா சந்தைனா ஒரே ஒரு பர்டிகுலர் இடத்த தான் சந்தைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எக்கனாமிக்கல் டேர்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆன்லைனில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா அது கூட நம்ம மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவோமே. புரியுதா? எங்கே நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு சர்வீசஸையோ நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அது மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவாங்களே எக்கனாமிக்கல் டேர்மில். வேர் பையரும் செல்லரும், வாங்குறவனும் விற்கிறவனும் பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். எதை சார்ந்து? அந்த பொருட்களோட வேல்யூவை சார்ந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான். அதுதான் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே நீ ஜென்ரல் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னா வாங்குற இடம் விற்கிற இடம், அதான் மார்க்கெட்டு. அந்த இடத்துல மணி, அந்த பொருளோட மதிப்பை பற்றி அந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜென்ரல் டேர்மில் மார்க்கெட்டை சொன்னால் அந்த இடத்துல மணி, தட் இஸ் அந்த பொருளோட வேல்யூவை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ப்ரைஸு இல்லைன்னா வேல்யூ ஆஃப் தட் கூட்ஸு இதை பற்றி எதுவுமே ஜென்ரல் டேர்மில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் எக்கனாமிக்கல் டேர்மில் தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒரு இடத்துல பையரும் செல்லரும் பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எதை சார்ந்துனா ப்ரைஸை சார்ந்து, தட் வேல்யூ ஆஃப் கூட்ஸை சார்ந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுதான் மார்க்கெட்டுன்றாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரிஃபர்ஸ் டு எக்ஸ்பென்ஸ். காஸ்ட்னா என்னன்னா செலவுன்றாங்க. எக்ஸ்பென்ஸ் மீன்ஸ் இன் தமிழில் வந்து செலவுன்னு சொல்லுவாங்க. காஸ்ட்னா என்ன? செலவுன்னு சொல்லுவாங்க. இன்கர் டு ப்ரொடியூஸ் ஆர் அக்வயர் அ கிவன் குவாண்டம் ஆஃப் அ கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. செலவு வந்து பார்த்தீங்கன்னா எதை சார்ந்த செலவு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்குறப்பையோ இல்லை ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறப்பையோ அக்வயர் அ கூட்ஸ், அக்வயர் அ கிவன் குவாண்டம். அக்வயர் மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் தனக்கு தானே ஆக்கிக்கிறது, ஒரு பொருளை செல்ஃப் ஓன்டாக ஆக்கிக்கிறது, அதான் அக்வயர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை தயாரிக்கிறப்பையோ இல்லை நீ ஒரு பொருளை வாங்குறப்பையோ இல்லை ஒரு பொருளை வந்து தனக்கு தானே சொந்தமாக்கிக்கிறப்பையோ
இல்லையோ அந்த இடத்துல செலவு நடக்கும் தெரியுமா, அதுதான் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் காஸ்ட்னு சொல்கிறாங்க. காஸ்ட் ரிஃபர்ஸ் டு எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் எங்கெங்கெல்லாம் அக்கர் ஆகுனா ப்ரொடியூஸ் பண்ணுறப்பையோ அக்வயர் பண்ணுறப்பையோ ஆகுன்றாங்க. டுகெதர் வித் ரெவென்யூ, இப்போ வந்து இந்த காஸ்ட் டு ரெவென்யூ ஒன்று சேர்ந்து இட் டிட்டர்மைன்ஸ் த ப்ராஃபிட் கெயின்ட் ஆர் த லாஸ் இன்கர்ட் பை எ ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூலேருந்து காஸ்ட், இப்போ வந்து ரெவென்யூ அதிகமாக இருக்குது, செலவு கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ப்ராஃபிட் கெயின். இதே நேரத்தில் செலவு அதிகமாக இருக்குது, ரெவென்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா இட்ஸ் அ லாஸ். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபர்ம் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கா லாஸாக இருக்கான்னு டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்த கடைசி லைனில். Next comes the revenue. Revenue-na என்னன்னு பார்த்தீங்கன்னா revenue is income obtained from the sales of goods and services. எக்கனாமிக்கல் டேர்மில் ரெவென்யூனா ஒரு பொருட்களை விற்றதுக்கு அப்புறம் வர அந்த காசை தான் ரெவென்யூன்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இது எப்படி கிடைக்கணும், இந்த ரெவென்யூ எப்படி, ரெவென்யூனா இன்கம், ரெவென்யூவும் இன்கமும் ஒன்று தான். எப்படி கிடைக்குதுன்னா ஒரு பொருளை விற்றதுனால அவனுக்கு கிடைக்கிறத ரெவென்யூன்னு சொல்கிறாங்க. டோட்டல் ரெவென்யூனா என்னன்னா த மணி, இங்கே இருக்கு பாருங்க, the money obtained from the sales of all the units of goods ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மொத்த பொருட்கள், இப்போ வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணனா, இப்போ 10 மூட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணனா 10 மூட்டை விற்கணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் இந்த 10 மூட்டை வித்துருச்சுன்னா வித்துட்டு வர காசை வந்து டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், டோட்டல் ரெவென்யூனா நான் எவ்வளோ உற்பத்தி பண்ணனோ அது எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிட்டு வர அந்த இன்கம்மை டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. டோட்டல் ரெவென்யூனா த மணி அப்டைன்ட் ஃப்ரம் த சேல்ஸ் ஆஃப் ஆல் த யூனிட்ஸ் ஆஃப் கூட்ஸ். ஆல் த யூனிட்ஸ், இந்த வார்த்தை இந்த ஆல் த யூனிட்ஸ் ஆஃப் கூட்ஸுக்கு இது என்ன அர்த்தம்னா, நான் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், 10 மூட்டை ப்ரொடியூஸ் பண்ணனா 10 மூட்டையும் விற்றுட்டு அந்த 10 மூட்டை விற்றதுனால வர அந்த ரெவென்யூவை டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டேர்மில் சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க TRனா total revenue, price into quantityன்றாங்க. price means per unit, price per unit of goods. price per unit of goodsனா ஒரு மூட்டை வந்து 5 ரூபானா அப்போ 10 மூட்டை எவ்வளோ, 50 rupeesன்னு வருது. Qனா டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் சோல்டு. டோட்டல் குவான்டிட்டினா 10 மூட்டை, டோட்டல்னா நான் 10 மூட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அதான் டோட்டலுன்றாங்க. Pனா ப்ரைஸ் பர் யூனிட் ஆஃப் கூட்ஸ். 10 மூட்டைனா ஒரு மூட்டை எவ்வளோ விலை, 5 ரூபா. அப்போ 5 ரூபா இன்டூ 10, 50 rupees. டோட்டல் ரெவென்யூ, என்னோட டோட்டல் ரெவென்யூ என்ன 50 rupeesன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரெவென்யூ கான்செப்ட். அப்படியே நம்ம இன்கம்க்கு ஜம்ப் ஆகலாம், கடைசியில் ஈக்குவலிபிரியமை பார்க்கலாம். Income represents the amount of monetary or the other return அப்படின்றாங்க. இன்கம்னா என்னன்னா refers to the amount of monetary or other return either earned or unearned, small or big, acquired over a period of time to an economic unitsன்றாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மானிட்டரினா மணி டேர்ம்னு சொல்கிறாங்க. இன்கம்னா ஒரு மணி டேர்ம்ன்றாங்க. அதர் ரிட்டர்ன்ஸ்னா ரிட்டர்ன்ஸ். இப்போ நீ ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணனா அதுக்கு ரிட்டர்னாக உனக்கு கிடைக்கிற அந்த காசை தான் இன்கம்னு சொல்கிறாங்க. இன்கம்னா மானிட்டரி. இன்கம் மீன்ஸ் மானிட்டரினா மணின்னு சொல்கிறாங்க. மணியை தான் மானிட்டரின்னு சொல்லுவாங்க. அதர் ரிட்டர்ன்ஸ்னால் நீ ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்க, இல்லை உங்கள் சொத்தை விற்ற, இல்லைனா நீ ஏதோ ஒரு நீ வச்சிருக்கிற கோல்டுங்களை விற்ற, அந்த மாதிரினா விற்றுட்டு வரும் பற்றியா மணி, அந்த காசு, அதுதான் இன்கம் சொல்கிறாங்க. அதர் ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எய்தர் earned or unearned, small or big. எய்தர் earned ஒன்று நீ சம்பாரிச்ச காசாக இருக்கணும், இல்லை சம்பாதிக்காமல் வர காசாக இருக்கணும். சம்பாதிக்காமல் வர காசுனா என்ன மாதிரி, பென்ஷன்ஸ்லாம் நீ சொல்லலாம். கவர்மெண்ட் வந்து படிக்கிறதுக்கு செலவு பண்ணதில்ல, இந்த மாதிரி செலக்டட் குரூப்ஸுக்கெல்லாம் படிப்புக்காக கவர்மெண்ட்லாம் செலவு பண்ணதில்ல, அதெல்லாம் அன்ஏர்ன்டுன்னு சொல்லுவாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா அன்ஏர்ன்டுனா வேலை செய்யாமல் உனக்கு சம்பளம் வர்றது, ஏர்ன்டுனா வேலை செஞ்சு உனக்கு சம்பளம் வர்றது. சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம்னா 1 வருஷம், 2 வருஷம், 1 மாதம், இது எல்லாமே இன்கம்னு சொல்கிறாங்க. நாமினல் இன்கம் ரெஃபர்ஸ். இப்போ வந்து இன்கம்லேயே 2 டைப் இருக்குது. நாமினல் இன்கம் ஒன்று இருக்குது, ஹியர் இட் இஸ்.
நாமினல் இன்கம் அண்ட் ரியல் இன்கம் ரெண்டு இருக்குது. நாமினல் இன்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணின்னு சொல்கிறாங்க. நாமினல் இன்கம்னா மணி டேர்மில் உன்னோட வருமானத்தை டிட்டர்மைன் பண்ணால் அதான் நாமினல் இன்கம்ன்றாங்க. மணி டேர்ம் காசு மூலியமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து 10,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த 10,000 இஸ் அ மணி டேர்மில் சொல்கிறது தான் நாமினல் இன்கம். அதே நீ ரியல் இன்கம்க்கு வந்தீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்ட் வித் மணி as income அப்படின்றாங்க. அப்படின்னா பர்ச்சேசிங் பவர், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா உங்கள் அப்பா வாங்கியிருக்க அந்த 10,000 சம்பளத்தில் உன்னால் எவ்வளோ பொருட்களை வாங்க முடியும், அதுதான் ரியல் இன்கம் சொல்கிறாங்க. அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்டு வித் மணி ஆஸ் அ இன்கம். என்னென்னா உங்கள் அப்பா வாங்கின அந்த 10,000 சம்பளத்தில் உன்னால் எவ்வளோ பொருட்களை வாங்க முடியும், அதுதான் ரியல் இன்கம். ரியல் இன்கம்னா ஒரிஜினலான உங்கள் அப்பாவோட ஒரிஜினல் சம்பாத்தியத்தோட வேல்யூவை சொல்கிறது அதுதான் ரியல் இன்கம் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவோட சம்பாத்தியத்தோட தட் இஸ் இன்கமோட வேல்யூவை சொல்கிறது தான் ரியல் இன்கம் அப்படின்னாங்க. இட் இஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த இன்கம். பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த இன்கம்னா உங்கள் அப்பா 10,000 வாங்கியிருக்காங்கன்னா அந்த 10,000த்துக்கு எவ்வளோ வாங்க முடியும் அதை சொல்கிறது தான் ரியல் இன்கம், விச் இஸ் பேஸ்ட் ஆன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன்னா இப்போது ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு அர்த்தம்னா பொருட்களோட விலை உயர்வு, அதான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ரைஸ் இன் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், ரைஸ் இன் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ பொருட்களோட மதிப்பு அதிகமாச்சுன்னா தட் இஸ் கூட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 10,000த்துக்கு கம்மியாக தான் பொருட்களை வாங்க முடியும். அதே பொருட்களோட தட் இஸ் கூட்ஸோட ப்ரைஸ் கம்மியானுச்சுன்னா 10,000த்துக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். அப்போ அந்த பர்ச்சேசிங் பவர் எதை சார்ந்து இருக்குன்னா இன்ஃப்ளேஷனை சார்ந்து இருக்குது அப்படின்னு கடைசி லைனில் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ஈக்குவலிபீரியத்துக்கு வரலாம். ஈக்குவலிபீரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலிபீரியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெக்லர், ப்ரொஃபஸர் ஸ்டெக்லர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபீரியம் இஸ் அ பொசிஷன் வேர் a position from which there is no net tendency to move சொல்லியிருக்காரு. ஈக்குவலிபீரியம்னா நம்ம ஜென்ரல் டேர்மில் ஈக்குவலிபீரியம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்னு அர்த்தம். ஈக்குவலிபீரியம்னா நடுநிலை, நியூட்ரல் சொல்ல முடியாது. ஈக்குவலிபீரியம்னா பேலன்ஸ், இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் ஈக்குவலிபீரியத்தோட ஜென்ரல் மீனிங். ஆனால் நம்ம ப்ரொஃபஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈக்குவலிபீரியம் இஸ் அ பொசிஷன் ஃபார் விச் தேர் இஸ் நோ டெண்டன்சி டு மூவ் சொல்லியிருக்காங்க. ஈக்குவலிபீரியம்னா அது ஒரு பொசிஷன், லைக் இந்த இடத்த எடுத்துக்கோங்க, இந்த இ பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இ பாயிண்ட் இதை எடுத்துக்கோங்க. இந்த இ பாயிண்ட் வந்து ஒரு பொசிஷன், இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் இருக்கிறது, இதுதான் ஒரு நெட் டெண்டன்சி டு மூவ் சொல்ல. நோ நெட் டெண்டன்சி டு மூவ், இந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நோ நெட் டெண்டன்சி டு மூவ், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாத அந்த பொசிஷனை தான் ஈக்குவலிபீரியம் சொல்கிறாங்க. அந்த இ பொசிஷனை தான் ஈக்குவலிபீரியம் சொல்கிறாங்களே. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபீரியம் இட் ரிஃபர்ஸ் டு அன் ஈக்குவலிபீரியம். கடைசியில் இட்ஸ் ஆப்சன்ஸ் இட் ரிஃபர்ஸ் டு அன் டிஸ்ஈக்குலிபிரியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நோ நெட் டெண்டன்சி டு மூவ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஈக்குவலிபிரியம் சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த இ பாயிண்டில் ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது, மேலேயோ ஒன்று இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ போகிற மூமெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. இந்த ஒருக்கு பாருங்கள், டிஸ்ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ எனி மூமெண்ட் இருந்துச்சுன்னா இதுதான் டிஸ்ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. டிஸ்ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்களே. இது வரைக்கும் ஈக்குவலிபிரியம்னா என்ன, டிஸ்ஈக்குலிபிரியம்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து ஈக்குவலிபிரியத்துலேயே நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. நான் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒவ்வொரு ஈக்குவலிபிரியத்தை பற்றி சொல்கிறது. கன்சியூமருக்குன்னு ஒரு பேலன்ஸ் இருக்கும், ப்ரொடியூசருக்குன்னு ஒரு பேலன்ஸ் இருக்கும், ரிசோர்ஸஸ்க்குன்னு ஒரு பேலன்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். எல்லாத்துக்குமே ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் ஒன்று இருக்கும். கன்சியூமர் ஈக்குவலிபிரியம்னா என்னென்னா அது எப்போ அக்கர் ஆகும், கன்சியூமர் ஈக்குவலிபிரியம் எப்போ
உருவாகும்னு பார்த்தீங்கன்னா when he gets maximum satisfaction. எப்போ ஒரு கன்சியூமருக்கு தான் கன்சியூம் பண்ண பொருளோ தான் கன்சியூம் பண்ண சர்வீஸ் மேலே அவனுக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேக்ஸிமம் ஃபுல்ஃபில் கிடைக்குதோ அந்த நேரத்தில் தான் கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அக்கர் ஆகும். கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அக்கர்ஸ் when he gets maximum satisfaction. கன்சியூமர் ஈக்விலிபிரியம் எப்போ உருவாகும்னா எப்போ ஒரு கன்சியூமருக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் மேக்ஸிமம் ஃபுல்ஃபில் கிடைக்குது ஒரு பொருளை கன்சியூம் பண்ணதுலேருந்து, அந்த இடத்துல தான் கன்சியூமர் ஈக்விலிபிரியம் அக்கர் ஆகும். ஈக்விலிபிரியம் ஆஃப் அ ப்ரொடியூசர். செகண்ட் ஈக்விலிபிரியம் பாயிண்ட்னா ப்ரொடியூசருக்கு எப்போ ஈக்விலிபிரியம் அக்கர் ஆகும் when he gets maximum profit. அதை நான் அண்டர்லைன் பண்ணாமல் விட்டேன், ப்ராஃபிட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்போ ஒரு ப்ரொடியூசர், இப்போ ப்ரொடியூசர்னாலே ப்ராஃபிட் மோட்டிவாக தான் இருப்பானே, அப்போ எப்போ அவனுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கிது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தி பண்ண பொருளை சேல்ஸ் பண்ணது மூலியமாக அவனுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா that position is called as equilibrium of a producer அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் மூணாவது ப்ளூ லைனை பாருங்கள். அதில் என்னென்னா ரிசோர்ஸஸ் இஸ் இன் ஈக்குலிபிரியம். இப்போ ரிசோர்ஸஸ்னால் வளமைகள் ஈக்குலிபிரியம் பேலன்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். எப்போ இருக்குன்னா இட் கெட்ஸ் ஃபுல்லி எம்ப்ளாய்டு அண்ட் கெட்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் பேமெண்ட்டுன்றாங்க. ஃபுல்லி எம்ப்ளாய்டுனா வேலை கொடுக்கறது வேலை வாங்குறதுன்னு அந்த இடத்துல வராது. ஃபுல்லி எம்ப்ளாய்டுனா ஃபுல்லி எம்ப்ளாய்டுக்கு அர்த்தம் என்னென்னா ஃபுல்லி யூஸ்டுன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபுல்லி எம்ப்ளாய்டுனா வேலை கொடுக்கறதுன்னு அர்த்தம் கிடையாது எக்கனாமிக்கலில். நீ எக்கனாமிக்ஸில் அந்த லைனை படித்தாதான் உனக்கு தெரியும் அதோட அர்த்தம் என்னன்ட்டு. ஃபுல்லி எம்ப்ளாய்டுனா இப்போ ரிசோர்ஸஸுக்கு வேலை கொடுக்குறீங்களா, லைக் லேண்டுக்கு வேலை கொடுக்குறியா, பில்டிங்க்கு வேலை கொடுக்குற, கேபிட்டலுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னு அர்த்தமா? அது கிடையாது. ஃபுல்லி எம்ப்ளாய்டுனா ஃபுல்லி யூஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஃபுல்லி யூஸிங் த ரிசோர்ஸஸ். ஃபுல்லி யூஸிங்னா லேண்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்க, வேஸ்ட்டே ஆகாமல் எந்த ஒரு ஏரியாவும் வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக நீ யூட்டிலைஸ் பண்ணியிருக்க, யூஸ் பண்ணியிருக்கிற. வாட்டரை வந்து ஃபுல்லி எம்ப்ளாய்டுனா அதுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் கிடையாது, ஃபுல்லி யூஸிங் த வாட்டர்னு அர்த்தம் அந்த இடத்துல. இப்போ வந்து ஃபுல்லி எம்ப்ளாய்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சு. அப்போ ரிசோர்ஸஸ் எப்போ ஈக்விலிபிரியம், ரிசோர்ஸஸ் எப்போ பேலன்ஸ்டாக ஆகுனா when it is fully used. ஃபுல்லாக யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குன்னு ஒரு பேமெண்ட் கொடுக்கணும், மேக்ஸிமம் பேமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கேன். தீஸ் ஆர் த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை. இப்போது இந்த 4 ஃபேக்டர்ஸ்க்கும் ரிவார்டு கொடுக்கணும். லேண்டுக்கு வந்து ரெண்ட் கொடுப்போம், லேபருக்கு வந்து வேஜ் கொடுப்போம், கேபிட்டலுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுப்போம். இதுதான் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த 4 ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணி தான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுற. அப்போ இந்த 4 ரிசோர்ஸஸ்க்கும் நீ பேமெண்ட் கொடுக்கணும். அந்த பேமெண்ட்டையும் சொல்லிட்டேன். கெட்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் பேமெண்ட் அப்படின்னா அந்த லேண்டை நீ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கியோ அந்த லேண்டுக்கான வேல்யூவை நீ மேக்ஸிமமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதும் அந்த ரிசோர்ஸுக்கான மேக்ஸிமம் வேல்யூவும் எப்போ கொடுக்குறியோ அந்த நேரத்தை தான் ரிசோர்ஸஸ் ஆர் இன் ஈக்விலிபிரியம், ரிசோர்ஸஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸில். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக், 4th ப்ளூ லைனை பாருங்கள். ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் இஸ் பேஸ்ட் ஆன் கிவன் அண்ட் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமே. கிவன், பேஸ்ட் ஆன் கிவன் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸ்டாட்டிக்னா என்ன அர்த்தம்? ஸ்டாட்டிக்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக். டைனமிக் மீன்ஸ் சேஞ்சிங். ஸ்டாட்டிக்னா கான்ஸ்டன்ட், அப்படியே இருக்கிறது, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறது, அதுதான் ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்கும் டைனமிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு புரியும். ஸ்டாட்டிக்னா வித்தவுட் எனி சேஞ்சஸ், டைனமிக்னா வித் சேஞ்சஸ், அதான் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். இப்போ ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் என்னென்னா பேஸ்ட் ஆன் கிவன். இந்த இடத்துல கிவன்னா கொடுக்குறதுன்னு கிடையாது. இந்த இடத்துல கிவன்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். எக்கனாமிக்கல் டேர்மில் கிவனுக்கு அர்த்தம் என்னென்னா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். பேஸ்ட் ஆன் கிவன், பேஸ்ட் ஆன்னா கொடுக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. பேஸ்ட் ஆன் கிவன்னா பேஸ்ட் ஆன் கான்ஸ்டன்ட். இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல அவங்க கான்ஸ்டன்ட்னு போட மாட்டாங்க. கிவன்னாலும் கான்ஸ்டன்ட் தான் அர்த்தம், கான்ஸ்டன்ட்னாலும் கான்ஸ்டன்ட் தான் அர்த்தமே. கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னால் ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் போன மாதம் 10 ரூபா இருந்துச்சு ஒரு அரை கிலோ தக்காளினா, இந்த மாதமும் அரை கிலோ தக்காளி 10 ரூபா தான், அடுத்த மாதமும் அரை கிலோ தக்காளி 10 ரூபா தான், அதுக்கு அடுத்த மாதமும் அரை கிலோ தக்காளி 10 ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டன்ட். அப்படியே நேராக போய்கிட்டே இருக்கும், லைக் திஸ்.
ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்கும், எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது கான்ஸ்டன்ட் கிடையாது, இதுதான் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் நேராக போய்கிட்டு இருக்க தான் கான்ஸ்டன்ட் ப்ரைஸு. கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி, கான்ஸ்டன்ட் இன்கம்னா வருஷம் 12 மாதமும் 10,000 தான் சம்பளம் வாங்குறாங்களே, அதுதான் கான்ஸ்டன்ட் இன்கம் அப்படின்னு, கான்ஸ்டன்ட் இன்கம்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் டெக்னாலஜி, பாப்புலேஷன்னா போன வருஷம் வந்து 1 crore இந்தியாவில் 1 crore பாப்புலேஷன்னா அடுத்த வருஷமும் 1 crore பாப்புலேஷன் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இதுதான் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. தென் கடைசி பாயிண்ட், பர்டிகுலர் ஈக்குவிலிபிரியம் அண்ட் ஜென்ரல் ஈக்குவிலிபிரியம். Okay, an equilibrium when it's pretends to a single variable may be called as particular equilibrium. சிங்கிள் வேரியபிள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் வந்து எதை சார்ந்து இருக்குது, ப்ரைஸு சார்ந்து மட்டும்தான் இருக்குன்னு அந்த தியரியில் சொல்லுவாங்க. லா ஆஃப் டிமாண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் வந்து 1 minute, டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் வந்து ப்ரைஸை சார்ந்து இருக்குது, எஃப்னா ஃபங்க்ஷன்னு அர்த்தம். டிமாண்ட் வந்து ப்ரைஸை சார்ந்து மட்டும்தான் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் வேரியபிள். சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சிங்கிள் வேரியபிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஈக்குவிலிபிரியம்னா சிங்கிள் வேரியபிள் when it's pretend to a single variable, ஒரு சிங்கிள் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அதுதான் பர்டிகுலர் ஈக்குவிலிபிரியம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஈக்குவிலிபிரியம் ஆன் த அதர் ஹேண்ட். ஜென்ரல் ஈக்குவிலிபிரியம்னா என்னென்னா when it's related to numerous variable or even the economy as a whole may be called as a general equilibrium. இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் வந்து ப்ரைஸை மட்டும் சார்ந்து இல்லை, நம்மளோட இன்கம்மை சார்ந்தும் இருக்குது, நம்மளோட டேஸ்ட்டை சார்ந்தும் இருக்குது, நம்மளோட ப்ரிஃபரன்ஸை சார்ந்தும் இருக்குது, நம்மளோட ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பால் பாயிண்ட் பென் 10 ரூபானா ஜெல் பென் 5 ரூபானா நீ பால் பாயிண்ட் பென்னை பார்ப்பியா ஜெல் பென்னை பார்ப்பியா, நீங்கள் ஜெல் பென்னை தான் வாங்குவீங்க. அந்த இடத்துல சப்ஸ்டியூட் கூட்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ்ன்னு இந்த மாதிரி நிறையா இருக்குது, அதை சார்ந்து இருக்குது. அப்போனா ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம், then taste, then preference, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கா, நியூமரஸ் வேரியபிள், தட் இஸ் அதிக நம்பரில் வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ டிமாண்ட் வந்து இன்கம்மை சார்ந்து இருக்குது, டேஸ்ட்டை சார்ந்து இருக்குது, ப்ரிஃபரன்ஸை சார்ந்து இருக்குது, இது எல்லாத்தையும் சார்ந்து இருக்குது. நியூமரஸ் வேரியபிள், அதிகமான வேரியபிளை சார்ந்து டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் எக்கானமி ஆஸ் அ ஹோல், எக்கானமியில் இருக்கிற பொருளாதாரத்தில் இருக்க எல்லா வேரியபிளும் கொண்டு வந்து கூட போடலாம் டிமாண்டை சார்ந்து, அதுதான் ஜென்ரல் ஈக்குவிலிபிரியம் சொல்கிறாங்க.